நீங்க எடுத்துட்டு போங்கடா. 30 ரூபா, 30, 40, 40, 40, 45, 50 ரூபா, 50. ஓட்டக்கார 50 ரூபா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. முதலாளி, நம்ம செல்வத்தோட படகு வருது. நம்ம செல்வம் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்டா. எவ்வளவு மீன் பாரு. வடிவெல்லாம் மீனெல்லாம் இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டு எனக்கு சேர வேண்டியது கணக்கில் எழுதிக்கீங்க. இப்போதைக்கு ஒரு 5 ரூபா. ஆமா, எங்க நாச்சு பத்தி விட்டுக்கா? ஆமா ஆமா, பாக்கி உனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. அப்ப நீங்க நாளைக்கு வாங்க. சரிங்க. வணக்கம். யாரு? செல்வமா? அது என்ன திருக்கையா? வாழை பார்த்தா தெரியல. வவ்வால் பொரிச்சா நல்லா ருசியா இருக்கும். உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து வவ்வாலை பொரிச்சு வச்சுக்கிட்டு கல்லு குடிக்க ஆரம்பிச்சோம்னா மூக்கு முட்டை குடிப்போம். உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திட்டுவா. 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க. விடிஞ்சு பார்த்தா சண்டை போட்ட சோடே தெரியாம கொஞ்சுக்குவாங்க, புலாவிக்குவாங்க. வாங்கியா என்னமா பார்த்து நிக்கிற? வவ்வால் மீன வாங்கி. செல்வா, நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவருக்கு மீன்க எக்கச்சக்கமா கிடைக்கும். இல்லைங்க, அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அதை வாங்கி கொடுத்துட்டு வரேன். வரேங்க. அண்ணன் சிவானந்த கேட்டேன்னு சொல்லு. அன்னபூரணி, அன்னபூரணி. என்ன தம்பி எங்கடி காணல? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். ஏண்டி, மில்லு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அவன் தயவாலதான் நம்ம வீட்டுல அடுப்பே எரியுது. அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற? அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான். வராட்டி சும்மா இரு. வாடா, இப்பதான் உன்னை நினைச்சோம். உனக்கு 100 வயசு. என்ன நினைச்சீங்க? காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அன்னிக்கு ஆசை. உன் மேல அவ்வளவு அன்பு. சரி சரி. ஏன் என்னது உன் மேல மீன் வாடை அடிக்குது? மீன் பிடிக்கிறவன் மேல மீன் வாடை அடிக்காம மல்லிகைப்பூ வாடை அடிக்க. எனக்கு இந்த மீன் வாடைனால ஒரே அருவருப்பு. என்ன குழப்புது? ஆமாண்டி, உனக்கு மீன் பிடிக்காது. அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஏன்னே மீன் பிடிக்கிறது கேவலமா? அதுக்கு சொல்லலப்பா. உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பார்க்கலாம் இல்ல? நல்லா இருக்கு. மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக்கு இழுத்து மூடிப்படுவேன். வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். கடல் அம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா. தங்க சுரங்கம் கூட வத்தி போகும், ஆனா இந்த சுரங்கம் வத்தாது. அண்ணே நான் வரேன். ஏண்டா சாப்பிட்டு போயேன்? இல்ல, ஸ்நேகிதம் மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன். குப்பத்து தலைவர் வந்தாரு. வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்களா? அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா? போட் எடுத்துட்டு போவியா? ஏன் படகு என்ன? ஓம் படகா? என்ன விலை கொடுத்து வாங்கினியா? நேற்றுக்கு நீ வேலைக்கு வரல, அதனால வர்க்கீஸுக்கு வாடகைக்கு விட்ட. வெள்ளக்காரங்களுக்கு கடலை சுத்தி காட்ட போயிருந்தேன். அதுக்குள்ளாரு அந்த வெள்ளக்காரங்கிட்டே போய் உனக்கு சாப்பாடு கிடப்போ. வலைய வச்சுட்டு போடா. என்னையா கடலை உனக்கு சேர்ந்த மாதிரி பேசுற? கடல்ல மீன் இருக்கு, கையில பலம் இருக்குவோம். வலை அவனுக்கு ஏவனு. இந்தா வச்சுக்க. அண்ணே பசிக்கு நீ சோறு போடுவ. இன்னைக்கு வேலைக்கு போல? இல்ல, உடம்பு சரியில்லை. எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்ல, அதனால நானும் சமையல் பண்ணல. நான் இவனுக்கு சமைச்சு கொட்டுறேன், அப்படியே தட்டை தூக்கி என் தலைமையில அடிச்சுட்டு போறான். என்ன திமிரு அவனுக்கு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல.
மூக்குக்கு மேல கோபம் மட்டும் வரும் துறைக்கு. மூஞ்சி பார்த்தா தெரியுதே, சாப்பிட்டேன்னு ஏன் புழுகுறீங்க? உங்க அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பாக்கியம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடற்கரையோரத்துல கையில 4 காசு இருக்கிறவனா நான் வாழணும். அதுக்காக பட்டினி கிடந்து ஆயிடுமா? கடுமையா உழைக்கணும். வயிறு நிறைஞ்சா தானே உழைக்கலாம். போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். போங்க. பசி நேரத்துல பக்கத்துல எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கான். மரவா ஒரு இடம் கிடைக்க கூடாது, உடனே வந்துருவானுங்களே. யாரோ பாத்து போறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன பயமா? ஊட்டு ஊட்டு பால் குடிக்கிற வயசு இருக்கு. பீட்டர், இங்க என்ன பண்ற? படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு? உங்க 2 பேருக்கும் வேற இடம் கிடைக்கலையா? என்னடா இல்லையா? சும்மா நீட்டேன். சரி கொடு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. நார்வே நாட்டு கூட்டுறவின் பிரதிநிதிகளாக இங்க வந்திருக்கிறவங்கள உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். மோட்டார் படகு வச்சுக்கிட்டு நாம ஆழ்கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நிய செலாவணி கிடைக்கும். அதோட அவங்களும் மோட்டார் படகுல சுலபமான தவணை முறையில தர தயாரா இருக்காங்க. உங்கள யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணுவோம். மன்னிக்கணும், இருக்கா எங்களை வர சொன்னீங்க. மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை. அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மிஸ்டர் தனகோட்டி, இதுல கேவலம் என்ன இருக்கு? என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு, நாளைக்கு மாடு மேய்க்க சொல்லுவாரு. வாங்கயா போலாம். என்னப்பா, இந்த துரங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படகும் வலையும் கடனும் கொடுக்க சொல்ல முடியுங்களா? ஏன்பா, உங்ககிட்ட முன்பணம் கட்ட ஏதாவது பணம் இருக்கா, இல்ல அடகு வைக்க ஏதாவது சொத்து இருக்கா? கடுமையா உழைக்க உடம்புல தெம்பு இருக்குங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மனசுல உறுதியும் நாணயமும் இருக்கு. வேற எதுவும் இல்லைங்க. What does he want? He wants a loan to be sanctioned for the purchase of a boat. Does he know about the sea? Oh yes, he does. He is a son of the sea. I think we should give him a boat. Excuse me, but so how with those business people? Give him a boat. Selva, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உனக்கு மோட்டர் போட் கொடுக்கறதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நல்ல சகுனம் தான். பூஜை ஆரம்பிக்கலாம். என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம். இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க. மின்சார படகு நாம வீசுற வலைய அறுத்துரும். மீன்க கரப்பக்கம் வரவே வராது. நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். முதலாளி சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன சொல்றீங்க?
என்னடா மரியாதை மசமசன்னு உட்காந்துருக்கீங்க? வாங்க. அன்னைக்கு வாரியலான்னு கேட்டதுக்கு எல்லாரும் செம்மறியாளத்தின் தலையாட்டினீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இந்த கருப்பு சாமி மகன் சரி தெரியல. எவன் வந்தாலும் வரலனாலும் நான் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருவேன். ஆமா, நான் வரேன். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தரை தவிர. வர போலாம். அட, உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுடா? நீ தான் இருக்கிற, கத்து கொடு, மீன் பிடிக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கவா? சாப்பாடு சாப்பாடு மறந்துட்டேன். மீன் குழம்பு இத சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். ஏண்டா செல்வம், இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளியில பண்ணின படகா? எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா? ஏடா, இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும்? அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும். அவ்வளவு தேருமா? அப்ப சீக்கிரமா போ. பாக்கியம் காத்துட்டு இருப்பா. வாங்க வாங்க, 10 ரூபாய் தங்க தகடாட்ட மீன் வந்திருக்கு, வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்கண்ணே, 10 ரூபாய் கேளுங்கண்ணே. யாருக்கு வேணும் இந்த மீன்? ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சிட்டு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கட்டு போயிடல. நல்லா சொன்னீங்க முதலாளி. தாசு, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய். நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த மீனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? முடிஞ்சா 3 பேர் தின்னுங்க, இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க. புடி புடிங்க. என்ன பிள்ளைப்பா இது? மீன் வைக்கலங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க? சுயநினைவுல இருந்தாலே ஏறாது. இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பீட்ரு, நாளைக்கு பிடிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க, அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்னமோ. முதல்ல இவரை பிடிப்போம், அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம். எல்லாத்தையும் எடுத்துட்டு 550 ரூபாய் கொடு. 400 ரூபாய் வச்சுக்கோ. என்னங்க 400 ரூபாய் கேக்குற? என்ன மீன் நினைச்ச? அத்தனையும் பால் சுறா. ஏன் சிரிக்கிறானுங்க? சொரா இல்லடா, ஐல. இல்லை, அத்தனையும் ஐல. பால் சுறா கீழே சொறி இருக்கிற. எப்படி? 500 ரூபாய் வச்சுக்கோ. யோ, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். எங்களுக்கு ஏன் வேணாம்? சும்மா இருப்பா. 520 ரூபாய் கொடுத்துட்டு மீன் எடுத்துக்க. பாக்கியம் பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. சீக்கிரம் சீக்கிரம். மட்டும் தான்
யாராவது என் படகு கிட்ட வந்தீங்க கண்ட துண்டமா வெட்டி மீன் கரையா போட்டுரும். ஜாக்கிரதை.